சொல்லியிருக்கிறார். இவர்களை இவர் எப்படி சொல்லுவாங்கடா ஷேகுல் ஹதீஸ், ஷேகுல் இஸ்லாம், ஷேகுல் ஹதீஸ். ஹதீஸ்ல பெரிய ஷேக் இவர், ஹதீஸ்ல பெரிய ஷேக் கிடையாது. சாராவூர்ல வந்து ஒரு அரபு கல்லூரியில படிச்சுட்டு வந்தவர் ஹதீஸா என்ன செய்யறாரு, வாய்ப்பு பார்த்துருப்பார், அவ்வளவுதான். இவர் என்ன செய்யறாரு, ஹதீஸ்ல பெரிய ஷேக், ஹதீஸ் எல்லாம் அரைச்சு குடிச்ச ஒரு மாதிரி, அந்த மாதிரி ஒரு அறிஞர் சொல்லி இவர் புகழ்வார்கள் தப்லீக் ஜமாத் உள்ளவர். இவர் தாலிபோக்குதான் இந்த 27 10 தொழுகை சிறப்பு புரட்டி போய் நிறைய வீடுகளில் கூட இருக்குது இது வரைக்கும். அதை அப்போ ஒதுக்க மாட்டாங்க, அது குர்ஆன் மாதிரி பாதுகாத்து வச்சிருப்பாங்க. இதை பேசி புரட்டி பாருங்க. இந்த செய்தியில என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த மாதிரி ஒரு அபத்தம் இஸ்லாத்தின் மேல மிகப்பெரிய ஒரு தவறை செஞ்சிருக்கிறது. இது கஷ்டக்கூடிய ஞானத்தால யாரும் பார்க்கல, அப்படி பார்க்கிறதா ரசூலுல்லாஹ் பார்த்திருக்காங்க. இவர் பார்க்கிறது அபூ ஹனீஃபா வந்து ஒரு தாபியை சேர்ந்தவர். அப்ப அபூ ஹனீஃபா இமாமுக்கு மட்டும்தான் விளங்குதுன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்கல, சஹாபாக்களுக்கு யாருக்குமே விளங்கல, சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட யாருக்கும் பாவம் கடவுப்பட்டது விளங்கல. அப்ப இவங்களுக்கு எல்லாம் விளங்காத இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு மட்டும் விளங்குதுன்னா இது உண்மையில யார் சொல்லியிருக்கணும்? இமாம் அபூ ஹனீஃபா சொல்லியிருக்கோம், நான் வந்து பாவம் கடவுப்பட்டதை பார்த்தேன் என்று அவர் சொல்லியிருக்கணும். அவர் சொல்ல எங்கேயாவது அவரோட மாணவர்கள் யாரும் சொல்ல கிடையாது. இவர் பேராரு சத்திரியா சாட்சி செஞ்சவர் 1800 வருடத்துக்கு பிறகு இவர் எழுதுகிறாரு. யாரு? அபூ ஹனீஃபாவுடைய அந்த காலத்துல இருந்து 1800 வருடம் தாண்டி இவர் எழுதியிருக்கிறாரு. அபூ ஹனீஃபா கை கழுவும் போது, முகத்த கழுவும் போது, பாவம் கழுவுவது, அதாவது பாவம் கழுவுபட்டு பார்த்தார்கள். உண்மையில யாரும் இந்த பொய்யை கேட்டுக்கிறார். வறுமையிலுமா அபூ ஹனீஃபா கேட்க போகிறார். நான் எங்க சொன்னேன், நான் சொன்னேன்னா என்ன கிதாபு எழுதிக்கும், இந்த மாணவர்கள் யாராவது சொல்லியிருக்கோம், யாருமே சொல்லாதே எனக்கு பொய்யிட்டு கட்டினா நிச்சயமாக கேட்பாங்க. அப்ப சகோதரர் சும்மா ஒரு பொய்யை செய்யற எந்த ஒரு ஆதாரம் அதில் போட்டு இந்த செய்தியை போடுகின்ற பொழுது சும்மா அபூ ஹனீஃபா சொன்னாலும் போட்டிருக்கிறா, எங்கேயாவது கிதாபு ஏதாவது போட்டிருக்கிறான்னு ஒட்டு முடியாது. இப்படி நிறைய செஞ்சுக்கிற தில்லுமுடுகளை, அதாவது இந்த மாதிரியான தவறான ஈமானுக்கு எதிரான பல செய்திகளை என்பதை பார்க்கிறோம். அதே போல என்ன சொல்ல போனால், அதாவது ஒருவர் பணக்காரர்களுக்கு வழி இன்னைக்கு எல்லாரும் ஆசைப்படுறோம். இதைத்தான் அவங்க வாசிக்கிறோம், வாய்க்க உடனே எல்லாரும் ஆசை, நம்ம எல்லாரும் பணக்காரன் ஆசை, கொஞ்சம் நல்ல வசதி வரப்பட்டா அதை சொல்ற உடனே என்ன செய்யறது, இதுக்கு இஸ்லாத்துல வழி கேட்கணும், பணக்காரனுக்கு ஒரு வழி இஸ்லாத்துல உள்ளதுன்ற உடனே அதை தேடுறது இல்லை, சொல்ற செய்தி அப்படி இருக்கு. ஏன்னா எல்லாரும் ஆசை பணக்காரன் ஒன்றுதான், அந்த டாக்கெட் அடையணுன்ற அந்த சிந்தனை இருப்பதனால் எவனை எடுத்துக்கொண்டாலும் அவர் பார்த்து என்ன ஒரு செய்தியை மட்டும் செஞ்சுக்குவோம், நம்ம பணக்காரனான மட்டும் போதும், அதைத்தான் பார்க்கணும். இது உண்மையா பொய்யா, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியா, குர்ஆன்லயா, இப்படி ஆய்வு என்ன சொல்றாங்கன்னா, ஷகீக் பல்கி எழுதுறாங்க. ஷகீக் பல்கி என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவர் சொல்றாரு, அவனோட ஸ்லூபி எழுதுறாரு, ஸ்லூபி அறிஞர். இந்த ஷகீக் பல்கி அவர் வந்து சொல்றாராம், 5 விஷயங்களை நீங்க தேடினீங்க, 5 விஷயங்களை தேடினாராம், அந்த 5 விஷயத்தையும் 5 இடங்களில் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை வாசிப்பாங்க. ஷகீக் பல்கி அவர்கள், பிரபல சூஃபி அவர்கள் 5 இடத்திலே 5 விஷயங்களை தேடினார், அதை 5 இடத்தில் பெற்றுக்கொண்டார். ஒன்று என்ன? அதாவது உணவுல பரக்கத், இரணத்துல உணவுல பரக்கத்தை தேடினோம். அது எங்கு கிடைச்சது என்றால் துஹா தொழுகையில் கிடைச்சது. துஹா தொழுகை சொல்வதுமா நிறைய ஹதீஸ் இருக்குது. துஹா தொழுகா இந்த விஸ்தீரமாகும். இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் அந்த பேச்சு துஹா தொழுகிற நல்ல பண வசதி வருமானம் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. அதனால துஹா தொழுவது அந்த நம்பிக்கை தான் சொல்லுவது. துஹா ரசூலுல்லாஹ் காட்டின ஒரு சுன்னான்னு சொல்லி செய்யறதில்ல. துஹா தொழுகா உணவுல படத்துக்கு வரும், எந்த ஒரு நம்பிக்கையில நிறைய பேர் சொல்லுவது. நீ போல பரவமாய் சொல்லுவாங்க. கொழும்பு போன்ற பிரதேசங்கள் எல்லாம் நிறைய போராக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தப்லீக் ஜமாத் சேர்ந்தவங்க துஹாவுக்கு நோக்கம் என்ன? பிஸ்கட் கிடைக்குது, பிஸ்கட் எடுக்கணும்னா துஹாத்துக்கு போங்க. அதனால தப்லீக் ஜமாத்தில் சொல்றது சித்மத் செய்ய போகல, நீங்க துஹாத்தில் விட்டு போங்க, நிறைய விசுவத்து வருவோம். சகோதரர்களே, இப்படி நிறைய செய்யறது துஹாவுக்கு இதுக்கு சம்பந்தம். இது ஒரு சுண்ணா, இதை நம்ம செஞ்சா மறுமையை நன்மை கழிச்சு போகும். செஞ்சு வந்து அப்படி நன்மைக்கு இந்த பொய்யை சொல்லி ஒன்று செய்யக்கூடாது. துஹா தொழுகைக்கு ஆதாரம் காட்டக்கூடாது. அப்ப துஹா தொழுகையினால்தான் உணவு கிடைக்க மாட்டா. நல்லா குர்ஆன்ல என்ன சொல்றாங்க? நிறைய பேர் நாடியவர்களுக்கு செல்வத்தை கொடுப்போம், நாடியவர்களை பணக்காரராக்குவோம், நாடியவர்களை ஏழையாக்குவோம். வசில்கள் ஐயா முதாவிரஹா பைனனா, மனிதர்களுக்கு மத்தியிலே காலத்தை சுழற்றி சுழற்றி கொண்டு வருவோம். இன்றைக்கு நம்மகிட்ட பணம் இருக்கும், நாளைக்கு அவர்கிட்ட பணம் இருக்கும்.
இன்னைக்கு பணமோடு உள்ளவர்கள் எல்லாம் பெரிய அல்லாஹ்வுக்கு நேசம் உள்ளவர்கள் நம்ம பார்க்கலாமா அப்படி இஸ்லாம் சொல்றாரு. இன்னைக்கு அந்நியர்கள் பணம் குவிஞ்சு கிடக்கு. நம்மளை விட பெரிய பணக்காரன் அவனும் இஸ்லாமியர்கள் கிடையாது. மல்டி மில்லியன் சொல்லக்கூடிய உலகத்திலே பெரிய பணக்காரர்கள் முஸ்லீம் இல்லை. அடுத்த யூதனாக இருப்பாங்க, கிறிஸ்டியனாக தான் இருப்பாங்க. சகோதரர்களே, அப்ப இந்த பொருளாதாரம் என்பதை வைத்து ஒருவரை விடப்படக்கூடாது. அவர் தான் அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு என்பது. அப்படி என்ன சஹாபாக்கள் டோட்டல் அடிபட்டு போயிடுவாங்க. சஹாபாக்கள் பெரிய பணக்காரர்கள் அப்படின்னு நமக்கு பேசு இந்த அறிவு இருக்கும். ஒரு சொல்லோடு நம்பிடக்கூடாது. அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த தொழுகையில தான் நமக்கு உணவு பார்த்து இருக்குது என்றால் இது எத்தனையோ குர்ஆன் வசனங்களுக்கெல்லாம் முரண்படுது. அல்லாஹ் சொல்றானே இல்லையா, உங்களுடைய குழந்தைகளை வளர்த்து அவுலாதக்கும் விஷயத்தை இல்லை. குழந்தைகள் இல்லையா வறுமைக்கு பயந்து கொடுக்கிறார்கள். நகம் நறுத்துக்கும் வகையா உங்களுக்கும் அவர்களுக்கு நாங்கள் தான் செய்கிறோம் உணவை அளிக்கிறோம். வறுமைக்கு பயந்து நீங்கள் செஞ்சாங்க பிள்ளை கொண்டு நம்ம தான் உணவு நல்லா எப்படியா உணவு தருவோம். பிஸ்கெட் தரது அவங்க இதான் நம்பிக்கை. ஆனா இவங்க வச்சுக்கிறது ஒரு இபாதத்தில் ரிஸ்க் கிடைக்கும். ரெண்டாவது நம்பிக்கை வைக்கிறது பதிலாக துஹாத்துல ரிஸ்க் வந்துடும். அப்ப அவங்களுக்கு நம்பிக்கை அல்லாவும் இல்லை, தொழாதவன்ல வந்து துஹாவுக்கு தான் போதும். அதனாலதான் தொழாதவன்லாம் தௌபா கேட்க வாரு. எப்போ வாரு? நோம்புல வந்து லைலத்துல் கத்ர்ல தௌபா பண்ணிட்டோம்னா ஓடி வந்துடுவான். வருஷமே பள்ளிக்கு போவாங்க. அங்க மட்டும் வந்தாலும் சரி தௌபாவில் முடிச்சா டோட்டல் ஒரு வருஷம் தெரியலாம் அடிபட்டு போயிடும். லைலத்துல் கத்ர் மட்டும் நமக்கு கிடைச்சா போதும். 1000 மாதங்களோட சிறந்தனா அதில் பட்டோம்னா எல்லாம் ஓகே. இதுக்கு அந்த நம்பிக்கையில வாங்க. ஏன்னா அவருக்கு வெறுமனே அது மட்டும்தான் சோதிக்கப்பட்டது. அப்ப இந்த சைட் மட்டும் எதிர்பார்க்கப்படும். வெறுமனே வணக்கத்தோடு மட்டும் இருந்தால் இந்த சமுதாயம் எடுத்து போயிடுவாங்க. சகோதரர்களே, ஆனால் இப்படி ஒரு கருத்து இது பிள்ளையான கருத்து. அடுத்தது கபருக்கு ஒளி கிடைக்குமா? கபருக்கு ஒளி கிடைக்கிறதா சாஜ்யத்தை தொடுங்க. கபர்ல ஒளி கிடைக்கணும்னா சகாஜத்துல சொல்லலாம் அப்படிங்கிறார். ஏன்னா இவர் கபருக்குள்ள போயிட்டு வந்த வாயில் சகிய சகி பல்கி இப்படி சொன்னாரு. இவர் சொல்றாரு இவருக்கு சகி பல்கி சொன்னாரு. அது தெரியாது, அதுவும் ப்ரூஃப் இல்லை. இவர் கபருக்குள்ள இருந்து வந்த மாதிரி இவர் சொல்றாரு. நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு கபர்ல ஒளி கிடைக்கணுமா சாஜ்யத்து போடணும். அப்ப சாஜ்யத்தோட தான் கபர்ல ஒளி கிடைக்கணும். இப்படி ஒரு இதுக்கெல்லாம் ஹதீஸில் ஆதாரப்பட எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத்தான ஒரு காரியம் விரும்பியவர்கள் செய்ய இரவு நேரப்படுங்க. அல்லாஹ்வுக்கு மிக பரலான தொழுகைகளில் அதுக்கு அடுத்ததாக மிக விருப்பத்துக்குரிய தொழுகை ஜௌஃபுல இரவுல நடுப்பீசில் எழுதி கொடுக்கிற ஒரு தொழுகை. அல்லாஹ்வுக்கு விருப்பமான சிறந்த தொழுகை அது. பரலான 5 நேரத்தில் ஒருவர் பரலான தொழுகைக்கு அடுத்த ஒரு சிறந்த தொழுகை இருக்குமெண்டா இரவு நேரத்தில் விரும்பு நடந்தது. இது ஹதீஸ் இருக்கிறது. இதுக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பு நினைச்சிட்டாங்க, தவறான சிறப்பு போட்டாங்க. அடுத்ததாக சொல்றாங்க, முன்கர் நக்கீர் கேள்வியின் பதில் வந்து ஹிராத்தில் கிடைக்கும். குர்ஆன நீங்க ஓதி வந்தா முன்கர் நக்கீர்ல கேள்வி கபர்ல வந்து கேட்பாங்களா இல்லையா, முன்கர் நக்கீர் வந்து கேட்க போறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க குர்ஆன் ஓதிவாங்க. அப்ப இவர் வந்து கபர்ல இருந்து வந்த மாதிரி தான் இந்த செய்தியெல்லாம் சொல்றாரு. அப்ப யாரும் இது வரைக்கும் சொன்னதில்லை. கபர்ல இருக்கு முன்கர் நக்கீர் கேட்கிற கேள்வியை ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க. கபர்ல வந்து சில கேள்வி தான் கேட்கப்படும். இதைதான் உங்களை அல்லாஹ் சுதரை பற்றி கேட்கப்படும். அவங்களோட பற்றி யாருக்கு கேட்கப்படும், அவங்களோட மார்க்கம் எது கேட்கப்படும், இதைத்தான் அவங்க கேட்க போறாங்க. இந்த கேள்விக்கு அப்பால் இன்னொன்று சொல்றாங்க, அந்த முன்கர் நக்கீர கேள்வி நீங்க அந்த பதில் வந்து கேள்விகளை வந்து பதிலளிக்க குர்ஆன் ஓதிவாங்க. சகோதரே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாதா என்னுடைய சுண்ணாவை உலகத்தில் பின்பற்றுங்கள். அப்ப முழுமையாக அல்லாஹ்வை பின்பற்றாதான் கபூர்லே பதிலளிக்கிறது. அடுத்ததாக சிராத்தல் முஸ்தகீம் பாடம் அப்படியே சொல்லியிருக்காங்க. சிராத்தல் முஸ்தகீம் என்ற பேர்ல பாடமே கிடையாது. பொதுவாக சிராத்தல்னா பாடம் அவ்வளவு. அரபியில சிராத்தல்னா பாடம். அது சிராத்தல் தான் வந்து முஸ்தகீம் மட்டும் கிடையாது. சிராத்தல் முஸ்தகீம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேரான பாதையை காட்டுவாய். அதான் சொல்றோம். சிராத்தல் முஸ்தகீம் நேரான, முஸ்தகீம் நேரானது, சிராத்தல் பாதை. அப்ப அந்த இடத்துல பாடம் இந்த எஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் கருத்து நேரான பாதையை எங்களுக்கு வழிகாட்டுவாய், வழிகாட்டுவாய். அப்ப சிராத்தல் வார்த்தை பாலம் வந்து ஹதீஸ்ல சொல்றாங்க, மறுமையில் அவர்களுக்கு பாலம் சிராத்தல் அது கடந்து போகும். அங்க முஸ்தகீம் என்ற பேர்ல பாலம் கிடையாது. அப்ப இதை வச்சு சொல்றாங்க, இதை கடக்கிறதாக இருந்தால் சுலபமாக கடக்கிறதுக்கு நோன்பிலும் சதக்காவிலும் தான் அல்ல. அதை வச்சிருக்காடி நோன்பு முடிச்சு வந்தா சதக்கா முடிச்சு வந்தா லேசா கடந்து போகலாம். இப்படி ஒரு இதுக்கு ஹதீஸ் நடந்து கிடையாது. அடுத்ததாக அரசுடைய நிழல் உங்களுக்கு கிடைக்கணும்னா தனிமையில் இருக்கணும். அரசுடைய நிழல் கிடைக்கணும்னா தனிமையில் இருந்தால் அது கிடைக்கும். சகோதரர்கள் எவ்வளவு முரண்பாடு
நீதி செலுத்தக்கூடிய அர்த்தம். ரெண்டாவது சொல்லுங்க, அரசுடைய நிலையில் மறந்து கிடைக்கிற கூட்டம் மாற்றத்துக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த வாலிபர்கள். மூணாவது வாய்ப்பில் இருக்கொண்டுதான். மூணாவது அரசு நிலைப்பட்டவர்கள் 2 மனிதர்கள் அல்லாவுக்காக நேசித்து 2 நண்பர்கள், அல்லாவுக்காக நேசித்து அல்லாவுக்காக புரிகின்ற 2 நண்பர்கள். 4வது வலது கையாக கொடுப்பதை இடது கைக்கு தெரியாது, அப்படி என்றால் மறைமுகமாக தர்மம் செய்கின்றார் அந்த மனிதர். 5வது ஒரு அழகிய ஒரு பெண் விபச்சாரத்தின் பக்கம் அழைக்கிற பொழுது அல்லாவுக்கு பயங்கர ஒதுக்கி வாரம். 6வது நீதிசத்து பேச முடியாது. பள்ளியோடும் இந்த நேரம் உள்ளம் தொடங்கப்பட்ட ஒரு மனிதன். வேற அடுத்த கிளாஸ்ல 7 பேரை நாங்கள் அதிக தேடும். என்னென்ன எல்லாம் செய்கிறோம், படிக்கிறோம், எவ்வளோ செய்யலாம் செய்யலாம். ஒரு ஹதீஸ்ல நம்ம படித்தோம்னு இருக்கும் கட்டாயம். அரசு நிலப்பரப்புல 7 யாரும் மாணவர்களா இருக்கா எல்லாரும் அதை எழுதிக்கிறோம். 7 பேர் யார் கட்டாயம் சொல்லுவோம். அப்ப இந்த அரசு நிலப்பரப்பு தனிமையில் இருக்கணும் போட்டிக்கிறாங்க. அந்த 7வது கூட்டத்தில் தனிமையில் இருக்கிற ஒரு குரூப்பாக தான் சொல்லுவோம். யாருன்னா தனிமையில் இருந்து அல்லாஹ் நினைச்சு அழுகிறவங்க. தனிமையில் இருந்து அல்லாஹ் நினைச்சு அழுகிறவனும் அந்த அரசுகளே இருப்பாங்க. அதை 7வது. அப்ப இந்த விதியில எப்படி சொல்றாங்கன்னா தனிமையில் இருப்பவன் அல்லாவுடைய அரசியல் இருப்பானுன்னா, இப்ப முதலாவது யோசிக்கணும், தனிமையிலேயே அவனோட கல்வத், அதுக்கு சொல்லி அரபுல கல்வத்துன்னு சொல்லுவாங்க. கல்வத் என்ற ஒரு பகுதியை இந்த சூஃபியாக்கள் சேகமாக்கள் சொல்லுவாங்க. தனிமையிலிருந்தே அல்லாஹ் செய்யணும், நம்ம இந்த வணக்கம் செய்யணும், இந்த மிக்க செய்ய கொண்டுதான் போகும். அவன் தனிமையில் இருந்த அரசியல் இருந்தா இந்த குடும்ப வாழ்க்கை இது ஒன்றுமே தேவை. பிரச்சாரம் ஒன்றுமே செய்யக்கூடாது, தவ்வா எதுவுமே செய்யக்கூடாது. தனிமையில போயிட்டு உட்கார்ந்தா அவருக்கு அரசியல் வச்சுருப்பா அந்த நிலைப்பாட்டில் இருக்கணும். அவங்களும் அந்த நிலைப்பாட்டில் இல்லை. அவர் பிரச்சாரம் செய்யும் கொண்டு அவங்களும் சொல்றாங்க, ஆனால் அவங்க அந்த நிலைப்பாட்டில் இல்லை. இது பொய்யான முரண்பாடான இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் ஒரு பிரயாணம் நினைச்சாங்க, ஒரு நீர்நிலையில் ஒரு பகுதி, ஒரு குகைக்கு பக்கத்தில் ஒரு பகுதி. அந்த நிலையத்தோட சஹாபாக்களோட ஒரு குரூப் வைக்கும்போது நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் நிம்மதியாக இருந்து இன்னைக்கே நாங்கள் அமல் செஞ்சு இருக்க போகிறோம், நாங்கள் தனிமையில் அப்படி இந்த இடத்த தேர்ந்தெடுக்க போகிறோம். நல்ல ஒரு இடம், பசுமையான ஒரு இடம். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அவர் நல்ல செய்யலாம், நல்ல அப்படின்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் இப்படி அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு வாருங்கள், உங்களோட எல்லாத்தையும் இழத்திட்டு வாருது. இந்த மாதிரி தண்ணீர் இருப்பதை விட இந்த பாதையில வந்தீங்கன்னா அதுல இருக்கிற உலகத்துள்ள அனைத்தும் கிடைப்பதை விட உங்களுக்கு சிறந்தது. அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு உயிரை கொடுக்குறது, அந்த உலகத்தில் உள்ள எல்லாம் கிடைப்பதை விட அது சிறந்ததா இருக்கும். அப்ப நீங்க போய் தனிமையில் இருப்பதனால அந்த பண்பை அடைஞ்சிட முடியாது அப்படின்றாங்க. சகோதரர்களே, அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தில் வந்து தனிமையில் இருந்துதான் வணக்கத்தை செய்யணும்னு சொல்லவே. குடும்ப வாழ்க்கையோட, அவனோட லைஃபோட, அவனோட குடும்பத்துக்கு செய்யக்கூடிய கடமைகள், பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள், சமூகத்துக்கு செய்யக்கூடிய கடமைகள், தன்னுடைய எல்லா வழக்கங்களும் செஞ்சு கொடுத்துதான் இவர்கள் வச்சுக்கணும் இந்த மார்க்கத்தில் இருக்கணும். இதை வந்து இந்த தொழுகை சிறப்புல 37ஆம் பக்கத்தில் அதை சொன்னீங்க. விளக்கிக் கொள்வதற்கான சில செய்திகளை சொல்லுங்க. இதே போல பார்த்தீங்கன்னா பப்ளிக் காலேஜ் வகுப்புல 43ஆம் பக்கத்தில் இன்னும் ஒரு செய்தி. இதுதான் கிராம தேடி பாருங்க. பப்ளிக் காலேஜ் வகுப்புல போட்டிக்காங்கன்னா, அதாவது
கேட்டாங்க. அப்ப அங்க உள்ளவங்க சொல்லுவாங்க சீடர்கள் அதுதான் மறுமையில வந்து சொர்க்கத்தில் வந்து அவர்களுக்கான பிரதிபலை கிடைக்கிற ஒரு இடமே. அங்கிருந்து நம்ம அமல் செய்யறோம், அவளுக்கான நன்மை கிடைக்கிற இடம் வந்து பிரதிபலை கிடைக்கிற ஒரு இடத்துல நம்ம அமல் செய்யலாம் அப்படி கேட்ட உடனே அழுதுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அழுது சொல்லுவாங்க நமக்கு அங்க உறுதி இல்லாம போயிடுது அப்படின்னு அந்த கவலை அந்த அறிஞர் அப்படி அழுகிறாங்க. அழுது இப்போ இவர் சொல்றாரு இப்படிப்பட்ட இந்த நல்லடியார்களால்தான் இந்த உலகம் அப்படி நிலைபெற்றிருக்கிறது. உண்மையான அந்த வாதத்தை அவர்கள் இறை தியானத்தை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் வாங்கி இப்படி ஒரு நினைச்சது சரியான ஒரு நிலையை ஒரு அறிஞர்கள் நல்ல அறிஞர்கள் சூழ்நிலை அவர்கள் கூட இந்த மாதிரி கட்டணம் பண்ணியே கிடையாது. எனக்கு வந்து சொர்க்கத்தில் சொல்லணும் நம்மளை விட தொழுகை ஆர்வம் உள்ளவங்க அல்லாஹ் கிட்டவங்க ரசூலுதான் சஹாபாக்கள் கூட அப்படி சஹாபாக்கள் நினைச்சாங்கன்னா மீண்டும் வந்து யுத்தத்தில் கலந்து கொல்லப்படணும் சரிதான் மார்க்கத்துக்கான அப்படிக்கு உணர்வு வச்சாங்க. இவங்களோட சிந்தனைகளை எப்படி தெரியுமா அந்த வணக்கம் தொழுகை வாது பள்ளி இதோட மட்டும் இருந்தால் போது மற்றவங்க கேட்டு உயிரை கொடுக்கறதுக்கெல்லாம் இவங்க ரைட்டே இல்லை. இவங்க அதை பற்றியே பேசுறது ஜிஹாது சம்பந்தமா எதுவுமே பேசுறது. இவங்களோட ஜிஹாது என்ன சத்தியபாணி கொண்டு ரோட்டில் அப்படியே போகிறதான் ஜிஹாத். அப்படி போய் பள்ளியில் போய் தங்கி எல்லா படத்தை போயிட்டு அங்கே ஏதாவது அமர்வு செஞ்சுட்டு போகிறதா இதான் ஜிஹாத். இதுதான் எல்லாருக்கும் பிக்சரை கொடுக்குறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜிஹாத் அதுவும் அந்த உயிரை படைய வச்சு தந்தை பொருள்கள் எல்லாத்தையும் மாற்றத்துக்காக இழந்து நம்ம மீண்டு வருவோமா இல்லையா என்ற ஒரு அச்சத்தோட அல்லாவுக்காக உண்மையான இருக்கிறத போடுது. அதுக்கு தான் சரியாக ஆனால் இவங்க வேற ஒரு பாதை காட்டுறாங்க சகோதரர்கள். ஆகவே தான் இந்த மாதிரியான தவறான நிலையில போகக்கூடிய ஒரு ஜமாத்தாக போயிருக்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தியை நான் சொல்லுவேன். அதாவது இந்த தொழுகை இருக்கிறதுல வரக்கூடிய ஒரு செய்தி 118ஆம் பக்கம். இதிலே பாருங்க எந்த அளவுக்கு ஒரு அதாவது பகுத்தறிவுப்படாத மலஜலம் கழிக்காத பெரியார்கள் மலஜலம் கழிக்காத பெரியார்கள் எந்த அளவுக்கு மலஜலம் கழிக்கலைன்னா ஷாவுக்கு அடுத்த உருவிலிருந்து சுபம் வரைக்கும் உருவோடு இருக்காங்க. ஷாவுக்கு அடுத்த உருவோட சுபம் வரைக்கும் ஒரு நாள் 2 நாள் 2 நாளைக்கு நம்ம 50 வருஷம் 50 வருஷம் இந்த மாதிரி சுபவுக்கு ஷாவுக்கு அடுத்த உருவோட சுபவுக்கு ஒரு சுபம் தருவாங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை 40 வருஷம் வாழும். மனைவியோட ஒன்று முடியல. இரவு நேரத்துல அவங்க அல்லா சொல்ற மாதிரி அந்த ஹக்க பேன்கள் தூங்குற அந்த பக்க பேனல் அப்ப இரவெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பகலையில செஞ்சாங்க. பகலெல்லாம் விராவல் முடிச்சாங்க இல்லை பகல தூங்காம இருந்தாங்களா ஒரு நாள் அப்ப யோசிச்சு பாருங்க. பகலையில யாரும் தூங்கல, பகலையில வணக்கம் சொல்லணும். அப்ப இரவெல்லாம் முடிச்சுட்டு இருந்துட்டு பகலையில குடும்ப வாழ்க்கையை காக்கணும் உழைக்கணும் அதெல்லாம் இருக்குது துறவு வேணும்னா அப்ப இவங்க தூங்கிறது இல்லை. 40 வருடம் தொழாம என்ன பண்ணாங்க தூங்காம இருந்தா ஒரு நிலை 2 நாள் தூங்காட்டியும் மென்டல் ஆகிடும் நிலைச்சா. அப்ப இது வந்து இன்றைக்கு எந்த விதமான பகுத்தறிவுப்படாத ஒரு செய்தி. அப்ப அந்த குடும்ப வாழ்க்கையோட சத்தம் மனைவியோட ஒரு ஆசையை சொல்ற கலாகார முறையில தர்மம் அப்ப கணவனை இந்த வாழ்க்கையில யார் திருமணம் முடிக்கவில்லையோ அவன் என்னை சார்ந்தவில்லை என்றார். கணவனை பற்றி மனைவியிடத்திலும் மனைவியை பற்றி கணவனிடத்திலும் மறுமையில விசாரிக்கப்பட போகிறது. இவர் விடிய விடிய ராவல வணங்கினார். அதாவது சல்மான் ரலியல்லாஹு அவர்களையும் அபூதர் ரலியல்லாஹு 2 பேரும் இருந்து ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் வந்தது பிறகு ஒரு நண்பர்கள் சகோதரர்களாக இவரை வச்சு பார்த்துக்கணும் முஹாஜிர். அப்ப இந்த அபூதர் ரலியல்லாஹு இவர் அன்சாரி, சல்மான் ரலியல்லாஹு முஹாஜிரா வந்தவர். இவர் பார்த்து ராவல் வணக்கம் எப்ப பார்த்தாலும் சொல்லுறது மனைவியோட எல்லாம் புதுமை இல்லை, இந்த தொடர்பு இல்லை. பகலையில பார்த்தா நோம்பு போடுவோம். இதை பத்தி ரசூலுல்லாஹ் சல்மான் முறைப்பட்டார். இந்த நிலை இருக்குது. ஒரு நாள் அவங்களுடைய மனைவி உம்முதர்தா வெளியிலிருந்து கொண்டு செய்யறார். ஒரு அழுக்கான உடைகளோட பெருக்கி கொண்டிருக்கிறார். அப்ப இதை கண்டுட்டு அந்த சல்மான்கள் கேட்கிறாங்க, சகோதரர்கள் கேட்கிறாங்க, ஏன் உங்களுடைய நிலை இன்னும் இப்படி இருக்கிறீங்க, இந்த கோலத்தில் இருக்கிறீங்க? அப்பதான் அவர் வார்த்தை சொல்றார், அபூதர்தா உலகத்துக்கு எந்த விதமான ஒரு விருப்பம் கிடையாது, வாழ்க்கையில் எந்த விதமான உணர்வோட காணல அப்படின்ற மறுக்கையோட பேசுறாங்க. அப்ப உடனே என்ன செய்யறாரு, இந்த வழி புலியான ஒரு போக்குல போறாரு அன்றுல இருந்து கவனிக்கிறாங்க. சல்மான் சாப்பாடு தான் வந்திருக்கிறாங்க. இவர் வாரது நான் நோம்பு படிக்க நீங்க சாப்பிடுங்க. அவரை உட்கார்ந்து நீங்க சாப்பிடாவிட்டால் நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி உட்கார வச்சு நோன்பை விட சொல்லிட்டு இப்ப சாப்பிடுறாங்க. அந்த இரவு தூங்க போறாரு. இவர் தூங்க போனதுல இவர் வச்சு வணங்க ரெடி ஆகிறார். இரவெல்லாம் போட போறாரு. இவர் சொன்னா நீங்க போய் தூங்க தூங்க தூங்கி
உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் இருக்கிறது. இப்படியே ரசூலுல்லாஹ் சொன்ன அத்தனையும் சொல்றாங்க உரிமைகள் சம்பந்தமா சொல்லிட்டு சொல்லணும்னு இவருக்கு ஆத்திரம் வந்து இவர் ஒரு செய்தி சொல்றாரு. ரசூலுல்லாஹ் இவருக்கு சொல்லலை இப்படி அப்படின்னு என்ன சஹாபாக்கள் எதுக்கு ஆதாரம் தேடுவார். உடனே போறாரு ரசூலுல்லாஹ்ட்ட பேசி இப்படி சல்மான் இப்படி செய்தி சொல்றாரு அப்படிவா சொன்னாரு. சதக்க சல்மான் அலி அவர்கள் உண்மைதான் சொன்னார்கள் என்று உண்மைப்படுத்தி நீங்க இப்படிதான் இருக்கணும். இது மாதிரி 2-3 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இல்லாமல் போன்ற சஹாபாக்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் இந்த அட்வைஸ் பண்ணியிருக்கிறார். அப்ப நம்ம உலக வாழ்க்கையில இந்த மாதிரி 40 வருஷம் 50 வருஷம் ஒருவன் இப்படி இருக்க முடியுமாக இருந்தா அவன் ராவு தொழில் பண்ண முடியாது, கூட்டுக்கும் பேசிருக்க மாட்டான். அப்ப ஒருவனால் எப்படி இருக்க முடியும் ஃபுல்லா? அப்ப சாத்தியமே இல்லை. அப்ப இந்த மாதிரியான பொய்யான செய்திகள் என்ன இவங்களோட நோக்கம் வெறுமனே இந்த இபாதத்துக்குள்ள மக்களுக்கு வரணும், தொழுகைக்கு வரணும், இப்படியே கொண்டு வந்து இல்லாத தொழுகை இழந்து வைக்கிறது. இரவுல இருந்து எத்தனை சொல்ல போறாங்க, எத்தனையோ ரக்காத்துல சொல்லிடுவாங்க. அதனால அவங்கள்ட்ட நீங்க பாத்தீங்கன்னா பயன் தான் இரவு வணக்கம் வேண்டா இல்ல 23 சொல்லலாம், 53 சொல்லலாம், 63 சொல்லலாம், விடிய விடிய எத்தனை சொல்லலாம். ஏன் அந்த காரணம் வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையோட கருத்து இந்த மாதிரியான கருத்துக்களை எடுக்கிறதுனாலதான் அவங்க அதை மாற்றம் நினைச்சு செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்க வந்து சும்மா செய்யல, இந்த கருத்துக்களை சொல்றத அதை கிட்டத்தட்ட 40 ஆண்டு நம்ம திருச்சி பார்த்து நடக்கிறது 14,400 இரவு வரும். 14,400 இரவு 40 வருடத்துக்கு வரும். 14,420 வருடம் அந்த இரவுகள் பழைய இது எவ்வளோ லைஃபே போயிருக்கு. அப்ப இந்த மாதிரியான வாழ்க்கையில வாழ்ந்துக்கிறாங்க. அதே நேரத்தில் நிறைய பொய்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு ஆயத்தை ஏற்கனவே சொல்லியிருக்க முஸ்னத் அஹ்மது என்ற ஹதீஸ் கருத்து தந்தவர், நிறைய நிறைய கிதாபுகள் எழுதியவர். இந்த ஆயத்தை எடுத்துக்கிறாங்க. இவர் 300 ரக்காத் ஆகிடுவாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் 300 ரக்காத் நிறைவேற்றுவாங்க. 300 பயணம் சொல்லுது வெடிச்சா இமாம் வந்து இவர் யாரு, அதாவது எந்த அளவுக்கு சொல்லப்படும் இமாம் சுன்னான்னு அழைக்கப்படக்கூடியவர். அவர் பேரால எப்படி கட்டிட்டாங்க நபையத்தை யார் இமாம் சுன்னான்னு சொன்னா ஹதீஸுக்கு அவர் பாடுபட்ட ஒரு மனிதர். எத்தனையோ பாத்திரான தொழிலுக்கு எதிராக பாடுபட்டவர் இமாம் அஹ்மது நம்பர். அவரது பேராலேயே ஒரு பொய்யை சொல்லி அவர் இவர் 300 ரக்காத்துவார்கள் இருக்கிறார். இந்த கிதாபுக்கு பாடுபட்டு இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. இது ஒரு அதாவது மார்க்கத்திலே எடுக்கப்படக்கூடிய புத்தகம் கிடையாது. அப்படி இதை வச்சு சொல்றாங்க மார்க்க அடிப்படையாக பார்க்கறது. இது மாதிரி ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரமலான்ல ஏற்றுவாங்களாம் கிட்டத்தட்ட 60 குர்ஆன் ஓதுவாங்க. 60 குர்ஆன தொழுகை அந்த ரமலான் காலத்துல தொழுகையில 60 குர்ஆன் ஓதுவாங்க. அதனால தான் அவங்க ட்ரை பண்றது ஒரு ராத்திரியில ஒரு குர்ஆன் ஓதுவாங்க. அப்படியெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். அவரு இதெல்லாம் ஒரு தவறான இல்லாத அப்பாற்பட்டது. இது நிறைய செய்திகளை இந்த தப்லீக் தாலீம் வகுப்புகள்ல 132 132 132 பக்கங்கள்ல இந்த செய்தி அதாவது இந்த மாதிரி சொல்லுகிற நிகழ்வுகளை பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய ஹஸ்தாக்கள் நான் அனைத்தையும் சொல்லவில்லை. இன்றைய நிகழ்விலே சொல்ல வந்ததுனால் இந்த தப்லீக் தாலீம் சிறப்பு, தொழுகை சிறப்பு, நோட்பி சிறப்பு, சதக்காவி சிறப்பு எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் ஓரமாக்கிறது. வீட்டில் இருந்து ஓரமாக்கும். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதெல்லாம் ஒரு பார்க்காதீங்க. தப்லீக் தாலீம் வகுப்பையோ இந்த சதக்கா சிறப்பெல்லாம் எடுத்து வாசிக்காங்க. அதை கூட டொப்பா இன்னைக்கு சரியான ஹதீஸ் கிரந்தங்கள் தமிழ்ல வந்து வீட்டில் அகப்பு வச்சு பிள்ளைகளுக்கு அதை